எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 3 ஹவர்ஸ் ஒரு சினிமா பார்க்க போனாவே இடையில ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வெளியே போய்ட்டு வருவோம். ஆனால் இங்கே ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு மேலேயே போய்ட்டுருக்குது. யாருமே பிரேக் எடுக்காமல் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா இது எல்லாருடைய சந்தோஷமான ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சதுடைய வெற்றியுடைய பலனை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. உழைப்பு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த உழைப்பை எதுக்குமே ஈக்குவல் பண்ண முடியாது. அதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 5ன்னு ஒரு டைம் வச்சுக்கலாம். நம்மளே பர்சனலாக வேலை பார்த்தா கூட ஒரு டைம் வச்சுக்கலாம். ஆனால் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு டைமே கிடையாது. 3 மணிக்கு எழுந்திரிச்சாலும் அதே ஞாபகம் தான் இருக்கும். ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் அதே ஞாபகம் தான் இருக்கும். ஒரு பஸ்ஸில் போனாலும் அதே ஞாபகம் தான் இருக்கும். எங்கே போனாலும் அந்த ஞாபகம் தான் இருக்கும். அந்தளவுக்கு உழைப்பு போட்டு பயங்கரமான வெற்றி வாய்ப்பு வாங்கியிருக்கீங்க. ஆனால் ஒருத்தர் கூட நான் அப்படி உழைச்சேன் இப்படி உழைச்சேன்னு சொல்லாமல் அந்த உழைப்பை அப்படியே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது கடுமையான உழைப்பு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த உழைப்பை இதோட நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா அதாவது நீங்கள் வந்து குரூப் 2க்கு உழைச்சிருக்கீங்க. இப்போ குரூப் 1க்கு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகணும். நார்மலாக அந்த குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக மெயின்ஸ் எழுதிட்டே இருப்பாங்க. குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு மாறுவாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டு பார்ப்பாங்க. நிறைய பிவிக்கு எடுத்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்ப்பாங்க. அதனால் பாஸ் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ் எழுத ஆரம்பிச்சிருங்க. ரிசல்ட் வந்தவங்களும் சரி வராதவங்களும் சரி எழுதி ஒரு பேக்கேஜை முடிச்சு வச்சிடலாம். நீங்கள் எல்லா 9 யூனிட் எடுத்து எழுதி முடிச்சுட்டே வச்சிடலாம். முடிச்சு வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அதனால் உங்களோட அல்டிமேட் எய்ம் என்னென்னா குரூப் 1 தான் எய்மாக இருக்கணும். நீங்கள் எய்மை வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கணும். கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் ஒரு குரூப் 4ல் வேலைக்கு போகிறவன் குரூப் 2 பெருசாக தெரியும். குரூப் 2க்கு போகிறவங்களுக்கு குரூப் 1 பெருசாக தெரியும். அதுக்கு மேலே நம்ம ஒரு டிஎன்பிசியில் சர்வீஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போ நம்மளோட அல்டிமேட் எய்ம் குரூப் 1. அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து படிச்சுட்டே இருக்கணும். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகும்போது அந்த வேலையை கஷ்டப்பட்டு வாங்குகிறேன். அந்த ரெக்கமெண்டேஷன் இந்த ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி ஒரு ஹரியான்கான் ஒரு ஷிப்பிங் கம்பெனியில் வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகும்போது தெரியுது நைட் ஷிஃப்ட் என்ன போட்டிருக்காங்க. நைட் ஷிஃப்ட் போட்டிருக்கும்போது வேலை பார்த்துட்டே இருக்கேன். இப்போ நீங்கள் குரூப் 2 வேலைக்கு போனால் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அங்கே ஒரு சீனியர் இருக்கார். அவர்கிட்ட கேட்குறேன், இந்த சர்வீஸ்க்கு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 10 வருஷம் கழிச்சு தான் அந்த சர்வீஸ்க்கு நம்ம போக முடியுமான்னு தோணுது. அதுமாதிரி நீங்கள் ஒரு குரூப் 2 வேலைக்கு போகும்போது அப்படி தான் தோணும். ஒரு குரூப் 1 போகிறீங்கன்னா அதனால் எடுத்த உடனே குரூப் 1 போயிட்டீங்கன்னு வச்சுருங்களேன், நமக்கு வந்து லைஃப்பை ஒரு கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். அதர் தன் லைஃப் இருக்குது, அதையும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் வாய்ப்பை விட்டுறாதீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் தம்பி சொன்னாங்க, தம்பி கூப்பிட்டுடலாம், ஃபாரஸ்டர். அவர் நம்ம கண்ணாடி மாதிரி பேசிகிட்டு இருந்தார். நிறைய பேர் எல்லாருமே அப்படி தான் பேசுங்க. எல்லாருமே கூப்பிடணும் எனக்கு ஆசை தான். எல்லாருமே அப்படி தான் பேசுகிறேன். கடைசியாக பேசுகிற பொண்ணு, இந்த பொண்ணு எல்லாருமே அப்படி தான் பேசுகிறாங்க. பேரண்ட்ஸ் சப்போர்ட் எல்லாரும் பேசுகிறாங்க. பக்கத்தில் வாங்கினேன். இவரை மட்டும் கூப்பிட்டுக்கிறேன். அவர் நம்ம கண்ணாடியுமே பேசினார். என்னென்னு காரணம் கேட்டிங்கன்னா, 12th சரியாக படிக்கலை, 10th சரியாக மார்க் எடுக்கலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் எடுக்கார், பிஎஸ்சி சோலஜி எடுக்கார். அதுக்கப்புறம் உட்காந்து பிஎட் படிக்கார், எம்எஸ்சி பிஎட் முடிக்கார். அதுக்கப்புறம் அந்த ஃபீல்ட்லேயே சர்வே பண்ணுறாரு பாருங்க, கன்சிஸ்டன்சியாக அதுலேயே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கார் பார்த்தீங்களா. அதுக்கு தான் அவருக்கு கிடைச்ச வெற்றி. ஃபாரஸ்டருங்கிறது நல்ல வேலை. உட்காந்து அருமையாக படிச்சுட்டு அடுத்து குரூப் 1க்கு போயிடலாம். இது வந்து எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் வேணும். ஆக்சுவலாக நானும் என்ன பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னது அதான். நானும் படிப்பாடிலாம் கிடையாது. ஏதோ ஒரு 10th பாஸ் பண்ணோம். அந்த மொத்தமாக போய் +1 நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேருவாங்க. அதேமாதிரி நம்மளும் ஒரு +1 போய் சேர்ந்துக்கிட்டோம். டிகிரி அதே மாதிரி தான். எல்லோரும் போய் பிஎஸ்சி மேக்ஸ் போய் சேர்ந்தாங்க. அப்படி போய் சேர்ந்தேன். நிறைய அரியர் வச்சுருந்தேன். ஏகப்பட்ட அரியர் வச்சுருந்தேன். எக்ஸாமில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. வெளியே வந்த பிறகு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்த பிறகு நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்லேருந்து எல்லாமே மாறும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். என் படிப்பு மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கும்போது ஃபிசிக்ஸில் ஒரு லேபு இல்லை, ஒரு செமஸ்டரில் ஒரு லேப் வருது. அதில் வந்து விஸ்காசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிக்கல் வந்து எனக்கு வருது. விஸ்காசிட்டி. நாங்கள் காலேஜில் கொஞ்சம் இன்ஃப்ளூன்ஸ் வேணும். படிக்காத ஆளுக்கெல்லாம் மேனேஜ்மெண்ட் சைடில் பயங்கரமான இன்ஃப்ளூன்ஸ் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூன்ஸ் உண்டு. லேபில் போய் கேட்டு விஸ்காசிட்டினா என்னன்னு சொல்லி கேட்க. அப்போ உடனே இல்லை, உங்களுக்கு நாளைக்கு அதான் அலாட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், இது என்ன வேணா அப்படி ப்ராக்டிக்கல்னு கேட்டேன். ஒன்றும் கிடையாது,
இது வந்து ஒரு ஆயில் இருக்கும், விளக்கெண்ணெய் மாதிரி ஒரு திக்கஸ்ட் ஒரு ஆயில் இருக்கும், அதில் ஒரு குண்டை போடுறோம், அது எவ்வளோ டைமில் கீழே இறங்குது. பிறகு ஓவர் லிக்விடில் ஒரு ஆயில் இருக்கும் மண்ணெண்ணெய் மாதிரி, அதில் ஒரு குண்டை போடுறோம், அது எவ்வளோ டைமில் கீழே இறங்குது. இந்த மாதிரி ஒரு 5 குண்டு எடுத்து போட்டு நீ செக் பண்ணி சால்வ் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு வராது, நான் சொல்லிட்டான், எனக்கு தெரியாது. அந்த முக்கில் தான் என் லேபு முன்னக்கூட்டியே சொல்லிட்டாங்க. போய் உட்காந்துட்டேன். எனக்கு எப்படியாட்டும் அந்த ரூமை விட்டு வெளியே போகணுன்னு ஒரு ஆசை. ஆனால் இந்த லேபுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு காலேஜிலேருந்து ஆட்களை கூப்பிட்டு வருவாங்க, அவங்களும் நமக்கு தெரியாது. நான் உடனே வந்தவொடனே என்ன பண்ணுறேன்னா கடை அந்த ப்ரோக்ராமில் எழுதிட்டேன், ஃபுல்லாக எழுதிட்டேன். எழுதி முடிச்சுட்டு ஆன்சர் எழுதிட்டேன் 5ன்னு. ஆனால் என்னன்னே தெரியாது. அப்படி திருன்னு முழிக்க பக்கத்தில் உள்ள மேடம் வந்து, பக்கத்து காலேஜ் மேடம் வந்து பக்கத்தில் வர்றாங்க. வந்துட்டு என்ன வேணுமான்னு கேட்டாங்க. இல்லை மேடம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பேப்பர் எடுத்து காட்டுறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டியா, கொடு பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. வரிசையாக ஸ்டெப்பாக இருக்குது, ஆன்சர் 5 இருக்குது, ஆனால் குண்டை போட மறந்துட்டேன். அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிட்டாங்க. கட்சியோடைய கூப்பிடுறதுக்கு போகிறாங்க. போகிற டைமுக்குள்ள குண்டை போட்டுருன்னு சொல்லிட்டு போடுறேன், அது இறங்க மாட்டேங்குது. தட்டுறேன், இறங்க மாட்டேங்குது. கடைசியில் அவங்க வர்றதுக்குள்ளே குண்டு கீழே இறங்கிச்சு. கான்ஃபிடெண்ட்டாக பேசிட்டு வெளியே ஓடி வந்துட்டேன். அந்த அளவுக்கு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாதான். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்த பிறகு நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டு இன்வால்மெண்ட், அதுக்கு தான் தம்பியை பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுருக்கேன், விடவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் என்ன கேட்டிங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தான், என்னை கூப்பிட்டு வந்தது. அவன் 3 மாதத்தில் 5 அப்பாயின்மெண்ட் வாங்கினான், 3 மாதத்தில். அதனால் டக்குன்னு வேலைக்கு போயிட்டான். ஆனால் பயங்கர நாலேஜ் இருந்திருந்தால் பெரிய வேலைக்கு போயிருப்பான். எனக்கு டிலே ஆச்சு, ஆனால் நம்ம பெரிய வேலையெல்லாம் அட்டைன் பண்ணோம். அதே மாதிரி தான் டிலே ஆகிறவங்க யாருமே வருத்தப்படணும் அவசியமே கிடையாது. பெரிய போர்ஷன் நம்ம அட்டைன் பண்ணுவோம். நான் அவன் பயங்கர நாலேஜ். ஆனால் அவன் வந்து டக்குன்னு செட்டில் ஆகிட்டோன்னா அவன் லைஃப் அதுலேயே முடிஞ்சிட்டு. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணிங்கன்னா டிலே ஆனாலும் நமக்கு என்ன செய்யும், ஒரு பெரிய போஸ்ட் வரும். குரூப் 1 கேடரை வந்து ருசித்து பார்க்காம விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எதை தேடுறோமோ அது நம்மளை கண்டிப்பாக தேடும். நல்லா என்னுடைய லைஃப்பில் நல்லா பார்த்துருக்கேன். நீங்கள் எந்த விஷயமாகவும் இருக்கட்டும், நீங்கள் தேடுனீங்கன்னா அது தேடும். இந்த குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா போன வருஷம் மெயின்ஸில் எத்திக்ஸ்னு ஒரு சாப்டர் கொண்டு வந்தாங்க. அதில் இன்ட்யூஷன் ஒரு டாப்பிக்கு போன குரூப் 1 மெயின்ஸில் அது கொஸ்டினாகவும் கேட்டான். இப்போ இந்த பொண்ணு வந்து அந்த வார்த்தையை சொன்னிச்சு, எனக்கு இன்ட்யூஷன் சொன்னிச்சு அப்படின்னு சொன்னான். நானும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்ட்யூஷன்னா என்ன, உள்ளுணர்வு. நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் நம்ம உள்ளுணர்வு ஒன்று சொல்லும். அப்போ நம்ம அதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு தனுஷ் படம் ஒன்று ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு அண்ணன் தம்பி கூட ஒரு 3 பேர் கூட நடிப்பான். படத்துக்கு நான் கொஞ்சம் படம் நல்லா பார்ப்பேன். படத்துக்கு போயிருக்கேன். படத்துக்கு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா தனுஷ், அவனுக்கு தம்பி 2 பேர் இருப்பாங்க. படம் பேர் எனக்கு மறந்துட்டு நினைக்கிறேன். என்ன படம்? ராயன். அப்போ தனுஷுடைய தம்பி வந்து கொலை பண்ணிடுவான், நிறைய கொலை பண்ணியிருப்பான். பிரகாஷ்ராஜ் வந்து இன்ஸ்பெக்டராக வருவார். அப்போ முதல்ல மூத்த தம்பியை காட்டுவாங்க, ரெண்டாவது தம்பியை காட்டுவாங்க, 3வது தனுஷை காட்டுவாங்க. இவன் தான் சார் மூத்த தம்பி தான் சார் கொலை பண்ணா அப்படிம்பாங்க. அப்போ பிரகாஷ்ராஜ் சொல்லுவான், என் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னா இந்த 3வது வாரம்லாம் இவன் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கிது பாருங்கள். நம்ம தேட போய் தான் அன்றைக்கி காலையில் தான் உட்காந்து தேடுறோம். இதே மாதிரி நீங்கள் தேடக்கூடிய விளக்கம் கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் இன்றைக்கி ஒரு பிங்க் கலரில் ஒரு ஷேரி வாங்க நினைங்க, அன்றைக்கி பாருங்கள் பிங்க் கலராக போடுவோம், ஷேரியாக கண்ணில் மாட்டும். ஒரு பைக் வாங்க நினைங்க, நம்ம எதை தேடுறோமோ அதுவும் நம்மளை தேடும். அதனால் எல்லாருமே குரூப் 1 தேடுங்க, விட்டுறாதீங்க. குரூப் 1 தான் மெயின் இம்பார்ட்டன்ட். வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் குரூப் 2 வேலைக்கு போய்ட்டீங்க, தம்பிக்கெலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபாரஸ்ட்டில் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க, இதுமாதிரி எல்லா இடத்துக்கும் வேலைக்கு இருப்பாங்க. நானும் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா பின்னாடி என் நோட்ஸ் வச்சுருப்பேன், கீழே படிச்சுட்டே தான் இருப்பேன். ஏன்னா வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன், சரியாலாம் பார்க்க மாட்டேன். வாய்ப்பு எங்கே வருதோ அதெல்லாம் பயன்படுத்தி அல்டிமேட்டாக குரூப் 1 அடிச்சிருங்க. ஏன்னா விட்டுறாதீங்க, வாய்ப்பை விட்டுறக்கூடாது. எனக்கு வந்து வாய்ப்பு வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு வேலை கிடைக்குது, கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும், 3050 ரூபா சம்பளம். இப்போ வந்து இதை விட்டுட்டான், பென்ஷனை கட் பண்ணிட்டாங்க. அதில் சம்பளம் வந்து அதிகமாக கொடுக்காங்க. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டில் ஒரு கிளர்க்கு வேலைக்கு 3050 ரூபா தான் சம்பளம் நான் போகும்போது. அப்போ எனக்கு ப்ரைவேட் கம்பெனியில் 10500 ரூபாய்க்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு. அந்த வேலைக்கு போயிருக்கேன். அந்த வேலையில் என்ன கேட்டிங்கன்னா இந்த 4 வீலர்லாம் சீஸ் பண்ணுற வேலை. இது எதுக்கு சொல்ல கேட்டிங்கன்னா வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தணும். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அங்கெல்லாம் வாய்ப்பை பயன்படுத்தணும். வாய்ப்பை வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கணும். இப்போ 4 வீலரை சீஸ் பண்ணுறதா என்னுடைய வேலை. சீஸ் பண்ணுறதில்ல, இன்சூரன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும், அதான் என்னுடைய வேலை. சீஸ் பண்ணுறதுக்கு மதுரையிலேருந்து ஒரு டீம் வருவாங்க. வண்டி டியூ ஒழுங்காக கட்டாமல் இருந்தாங்கன்னா அவங்க வண்டியை சீஸ் பண்ணுவாங்க, வேனு காரு இந்த மாதிரி சீஸ் பண்ணுவாங்க. அப்போது வேனை சீஸ் பண்ணணும் ஒரு இடத்துல, டியூ சரியாக கட்ட மாட்டேங்காரு.
சீஸ் பண்ணால் ஒரு வாரம் லீவு, அந்த எம்ப்ளாய்க்கு ஒரு வாரம் லீவு. ஏன்னா அதுக்கு ரிஸ்க் இருக்குது, நிறைய ரிஸ்க் இருக்குது. அப்போ டிரைவர் வரல, நமக்கு அரைகுறை டிரைவிங் தெரியும். அதை வச்சுட்டு எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டேன், நான் நல்லா வண்டி ஓட்டுவேன், சீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு கேட்காரு. உடனே எனக்கு அரைகுறை, அதுவும் 407 பெரிய வண்டி, சீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் வந்து அந்த பொறுப்பை வந்து அப்படி பார்க்காரு, கொடுத்துட்டாரு என்கிட்ட. வண்டியை நைட்டு 1 மணிக்கு சீஸ் பண்ணணும். சாயந்தரம் 3 மணிலேருந்து அந்த ரோட்டில் சுற்றிட்டே இருங்க. அந்த வண்டி திரும்புகிற இடத்துல ஒரு கல் இருந்தால் தூக்கி நவுட்டி வச்சுருவேன், கல்லால் நின்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா சீஸ் பண்ண நம்மளை விரட்டுவாங்க. அப்படி அந்த ஒரு வாரம் லீவுக்கு படிக்கலாமேன்னு சொல்லிட்டு இப்போ வாய்ப்பை விடக்கூடாது. அதுக்கப்புறம் உட்காந்து கரெக்டாக 1 மணிக்கு உள்ளே போய் சாவியை போட்டு அடித்து ஏறி வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 20 டைம் நம்ம என்ன பண்ணுவேன்னா ட்ரையல் பார்த்துருப்பேன். அது மாதிரி வாய்ப்பை வந்து நம்ம தான் தேடி போகணும், வரும்போது விட்டுறக்கூடாது. இந்த குரூப் ஒன்றுங்கிறது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு. இப்போ நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வர்ற வாய்ப்பை விட்டுறாதீங்க. இல்லை 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்கும். முதல் சக்ஸஸ் ஆனவங்க அல்டிமேட்டாக குரூப் ஒன்று போயிருங்க. நேற்று என் ஃப்ரெண்டை போய் பார்க்க போயிருந்தேன். டெப்டி கமிஷனராக இருக்கார், என் கூட வேலைக்கு இருந்தவர். அந்த பவரே வேறு. நீங்கள் ப்ரொமோஷனில் போகும்போது ஏஜ் ஆயிரும், அதை ரசிக்க முடியாது. ஒரு யங் ஸ்டேஜில் போனால் தான் நம்ம ஒரு கெத்த அலைகிற மாதிரி இருக்கும். அதனால் குரூப் ஒன்று விட்டுறாதீங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் யாருன்னா அடுத்த அச்சீவ்மெண்ட்டுக்கு படிச்சுட்டு இருக்கவங்க. படிச்சுட்டே இருப்போம், ஏன்னா படிக்கிறத விடவே கூடாது. இல்லை 2 டைப் ஆஃப் ரிவிஷன் இருக்குது. ரிவிஷன் தான் முக்கியம். அதான் இங்கே இன்டெரக்டாக இங்கே படிக்கிற இங்கே பேசின எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரிவிஷன் ஒன்று இருக்குது, பேசிவ் ரிவிஷன் ஒன்று இருக்குது. ஆக்டிவ் ரிவிஷன் என்ன கேட்டிங்கன்னா டெஸ்ட் போட்டு பார்க்குறது தான் ஆக்டிவ் ரிவிஷன், இந்த இடத்துக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறது. பேசிவ் ரிவிஷன் என்ன கேட்டிங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து டெய்லி அதை பார்த்துட்டே இருக்கணும், அதையே நினச்சிட்டு இருக்கணும். அது பேசிவ் ரிவிஷன். இந்த 2 ரிவிஷனுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். நோட்ஸையும் பார்க்கணும், ஆக்டிவாக வந்து என்ன செய்யணும், டெஸ்ட்டு போட்டுட்டு இருக்கணும். இதை நம்ம விட்டுறக்கூடாது. ஒரு பொண்ணு அழகாக சொன்னாங்க, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு டைமே இல்லைம்பாங்க. ஏன்னா அப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, அந்த வார்த்தை அதுக்கப்புறம் நான் சொல்லவே மாட்டேன். அப்போ அவர் என்கிட்ட கேட்காரு, என்னப்பா அடிக்கடி வரவே மாட்டேங்க அப்படின்னு கேட்காரு. அப்போ நான் சொல்கிறேன், சார் டைமே இல்லை சார் அப்படிங்க. டைம் இல்லையா அக்கறை இல்லையா அப்படின்னு கேட்டார். அது படக்குன்னு நெஞ்சுக்குள்ளே குத்திச்சு. நீங்கள் டைம் இல்லைங்கிற வார்த்தை யாராட்ட சொல்லும்போது அக்கறை இல்லைன்னு நினச்சி பாருங்கள், இந்த டைம் இல்லைங்கிற வார்த்தை வரவே வராது. நான் சொல்லவே மாட்டேன் இப்போது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு டெஸ்ட் போட போகிறோம், போக டைம் இல்லைன்னா அந்த டெஸ்ட் மேலே உங்களுக்கு மேலே அக்கறை இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஆளை மீட் பண்ண போகிறீங்க, மீட் பண்ணவங்க நீங்கள் போகலன்னா அங்கே டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு என்ன இல்லை அக்கறை இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ அந்த வார்த்தை நம்ம பயன்படுத்த முடியுமா? ஒருத்தன் போய் உன் மேலே எனக்கு அக்கறை இல்லைன்னு சொன்னால் நம்ம செவிட்டுவாக்க அடிச்சிடுவோம். அப்போ நமக்கு வந்து இந்த டைம் இல்லைங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தவே கூடாது. டைமை நம்ம மேனேஜ் பண்ணுறது தான் முக்கியம். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்போவுமே மார்னிங் அதை விட்டுறக்கூடாது. மார்னிங் டைம் வந்து நான் எப்போவுமே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம் மார்னிங் டைம் தான். ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம், 3 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று கூட என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், மார்னிங் எந்திரிச்சு ஒரு 10 o'clock வரைக்கும் செம்மையாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். காலைல ஒரு 4லேருந்து 10 o'clock வரைக்கும். அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டான், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனையை நம்ம காதில் ஓதி விட்டுருக்காங்க, நம்ம அதையே நினச்சிட்டு அலைய வேண்டியது இருக்குது அப்படிம்பேன். அதனால் மார்னிங் டைம் வந்து டிஸ்டர்பன்ஸே இருக்காது, நல்லா உட்காந்து படிக்கலாம். அந்த டைமில் நீங்கள் விட்டுறாதீங்க. அப்புறம் ஒரு டேக்லைன் ஒன்று படித்தேன், காசு கொடுத்து வாங்குகிற விஷயத்த காசு கொடுத்து வாங்கிடணும் அப்படிங்காங்க. நீங்கள் தேட்டருக்கு போகிறீங்க, படம் பார்க்க போகிறீங்க, டிக்கெட் வந்து காசு கொடுத்தா தான் கிடைப்பான், காசு கொடுத்து வாங்கிருங்க. நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க போகிறோம், காசு கொடுத்தா தான் கிடைக்கும், காசு கொடுத்து வாங்கியிருக்கேங்க. காசு கொடுத்து வாங்க முடியாத விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் நீங்கள் டைமை செலவழித்து வாங்கணும் அப்படிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த லைன். அப்போ இந்த டிஎன்பிசி குரூப் ஒன்றுங்கிறது காசு கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த இடத்துல நம்ம எதை செலவழிக்கணும்? டைமை செலவழிக்கணும். இப்போ குரூப் 2 இருக்குன்னா நம்ம டைமை செலவழிக்கணும். நான் நிறைய இடத்துல பார்ப்பேன், சில இடத்துல போய் பார்கெயின் பண்ணிகிட்டு இருப்போம். பார்கெயின்லாம் வேண்டாம், காசு கொடுத்து வாங்க போகிறோம், வாங்கிடுவோம். காசு கொடுத்து வாங்காத விஷயத்தை நம்ம எதை கொடுத்து வாங்க போகிறோம்? டைமை கொடுத்து வாங்க போகிறோம். வாழ்க்கையில் முடியாதே கிடையாதுங்க. அப்போ எதனால் நம்ம முடியும்? அப்போ காசு கொடுத்து வாங்குற விஷயத்த காசு கொடுத்து வாங்கிடு, காசு கொடுத்து வாங்க முடியாத விஷயத்த என்ன செஞ்சிங்கன்னா டைமை கொடுத்து வாங்கிடு அப்படிங்கிறது தான். பிறகு ஃபோக்கஸ் தான். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் குரூப் 2லாம் எழுதுறீங்க, ஃபோக்கஸ் தான் மெயினுங்க, வேறு எதுவுமே கிடையாது. நமக்கு ஒரு 2:30 ஒரு சினிமா வச்சே நான் சில எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் கேட்டுக்கிடுங்க. 2:30 ஒரு தேட்டரில் படம் பார்க்க போகிறோம், 2:15 வீட்டிலேருந்து கிளம்புறோம். நம்ம ஃபோக்கஸ் என்ன இருக்கும்? படம் போட்டுருவானே அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸில் எதையுமே கண்டுக்கிட மாட்டோம். ஒருத்தர் நில்லும்பான், பிறகு பார்ப்போம். ஏன்னா சிக்னல் இருந்தால் கூட ஏதாவது பாஸ் பண்ணி ஓட பார்ப்போம். ஏன்னா ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்னங்கன்னா சினிமா பார்க்குறது தான்.
வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க எவன் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது. நம்ம ஃபோக்கஸ் என்ன தான், எக்ஸாம் பாஸ் பண்ணுறது தான். நீங்கள் இதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கன்ஃபியூசபிள் ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் அடுத்தவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வருவாங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது யாருமே பண்ண முடியாதுங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்ம சைக்கோன்னு சொல்லுவான், சொல்லிட்டு போகிறான், இவன் தேர மாட்டான்னு சொல்லுவான், சொல்லிட்டு போகிறான். நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம். நம்ம ஸ்ட்ராங்காக எப்போ இருப்போம், நம்ம மேலே எப்போ கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கோ அப்போ தான் நம்ம என்ன இருப்போம், ஸ்ட்ராங்காக இருப்போம். அந்த கான்ஃபிடென்ட் லெவலை அதிகரிக்கிறதுக்கு சில சப்ஜெக்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிடணும். ஆப்டிடியூடு, ஒரு ஜிஎஸ்ல 2-3 சப்ஜெக்ட், அப்போ தான் அந்த ஃபீல்டில் சர்வை பண்ணுவீங்க. இல்லைன்னா நீங்கள் சர்வை பண்ண மாட்டீங்க. நான் ஸ்ட்ராங்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க மட்டும் தான் நைட் சைடில் நிறைய பேர் படிச்சிங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க போய் தான் உட்காந்து படிக்கிறீங்க. ஏன்னா அதனால் நீங்கள் ஃபோக்கஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா கன்சிஸ்டன்சி. அதுதாங்க எல்லா ஃபீல்டும் அப்படி தான். நீங்கள் ஒரு வெத்தலை பாக்கு கடை வைங்களேன், அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை வெத்தலை பாக்கு கடையிலேயே போட்டுட்ருங்க, கண்டிப்பாக பெரிய ஆளாயிருவீங்க. லாபத்தை வேறு இடத்துல போட்டுறக்கூடாது. அப்போ கன்சிஸ்டன்சிங்கிறது எல்லா ஃபீல்டுக்கும் முக்கியம், நம்ம ஃபீல்டுக்கு அதிக முக்கியம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எதுனாலுமே நம்ம நடக்கும். ஆள் மனசில் தேடணும், விடாமுயற்சியாக இருக்கணும். காலையில் எங்கள் வீட்டு மொட்டை மாடில் கொஞ்சம் இது வச்சுருப்பேன், செடி வச்சுருப்பேன், தண்ணி ஊற்றிட்டே இருப்பேன். ஒரு 4-5 வீடு தள்ளி நிறைய புறா இருக்கும். அந்த புறா வளர்க்குறதுக்கு எனக்கு ஆசை கிடையாது, பூட்டி போட்டுலாம் வளர்க்குறதுக்கு எனக்கு ஆசை கிடையாது. அந்த புறாவுக்கு எப்படியா நம்ம இற வைக்கணும், அதை எப்படியா நம்ம சைடு இழுக்கணும்னு ஒரு ஆசை. அடுத்தவங்க புறா தான், அதனால மனசில் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஆசை. அப்போ வந்து இற வாங்கி வச்சுட்டேன், ஒரு 5 கிலோ அதுக்குள்ளே இற வச்சுட்டேன். ஒன்றுமே வரல, காக்கா கேக்கான்னு கொத்திட்டு போகுது. திரும்ப கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே வச்சேன். இப்போ எங்கள் வீட்டுக்கு காலையில் பார்த்தா ஒரு 150 புறா வரும். நம்ம எஃபோர்ட்டை நிப்பாட்டவே கூடாது. இது புரியுறக்காண்டி உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். காம்படிட்டிவ் எக்ஸாமில் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. எல்லாருமே இதில் அந்த பொறுமைக்கு கிடைச்ச வெற்றி தான். அப்போ கன்சிஸ்டன்சிங்கிறத கீயை வந்து விடவே கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் இப்போ சில வீட்டில் அம்மா அப்பா 2 பேரும் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த பையனுடைய அம்மாலாம் பார்த்தீங்கன்னா எமோஷனலாக அவளை ஸ்ட்ராங்காக கைத்தட்டி ரசிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கான லேடி அது. எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, எங்கள் அம்மா வந்து என்னை ஏசுவாங்க. அவர் சொன்னதெல்லாம் என்ன சொன்னமா என்னென்னா, நான் பிஎஸ்சி அரியர் 26 அரியர் வீட்டிலலாம் சொல்ல மாட்டேன், பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிடுவேன். ஃபஸ்ட் கிளாஸில் யாரையும் நம்ம துன்புறுத்துறதே கிடையாது. எங்கள் அம்மா உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, பிஎட் சேர்ந்துரு அப்படிங்காங்க. பிஎட் எப்படி சேர்ப்போம், அரியர் வச்சுருக்கவனே. அதுக்காண்டி காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தேன், கொஞ்ச நாள் பொழப்பு ஓட்டலாமேனு. அப்போ வந்து வீட்டை பொறுத்த வரைக்கும் யார் சைடு நமக்கு வெல்விஷனாக சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட மட்டும் பேசிட்டு போயிட்டே இருக்கணும். அப்புறம் இன்னொரு பொண்ணு அழகாக சொன்னாங்க, பாசிட்டிவிட்டி. நம்ம பாசிட்டிவிட்டியாக இருந்தால் எல்லாமே பாசிட்டிவிட்டியாக வந்துடும். நம்ம நெகட்டிவிட்டியாக இருந்தால் தான் நெகட்டிவிட்டியாக மாறும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான். சங்கிலின்னு ஒரு பையன் எஸ்எஸ்சிக்கு வந்து படிச்சுட்டு இருக்கான் தூத்துக்குடியில். நான் காரை எடுத்துகிட்டு திருநெல்வேலி கிளாஸ்க்கு போவேன் ஒரு 8:30க்கு. அந்த பையன் உட்காந்து படிச்சுட்டே இருப்பான், ரொம்ப நாள் அந்த இடத்துலையே பார்த்துட்டே இருப்பேன். தட் இஸ் கன்சிஸ்டன்சி. அவனை பார்த்துட்டே இருப்பேன், திரும்ப அவனை பற்றி இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறேன். அந்த பையன் எப்படி படிப்பான்னு கேட்டோன்னா, எல்லோரும் செம்மையாக படிப்பான் சார். மேக்ஸு செம்மையாக போடுவான், ரீசனிங் செம்மையாக போடுவான், எல்லாமே பக்காவாக போடுவான். அப்போ ஏன் ரொம்ப நாள் அதில் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்பேன். இல்லை சார் செம்மையாக போடுவான் சார், செம்மையாக பண்ணுவாங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பையனை பார்த்துருவேன், செம்மையாக படிக்கணும், படிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவன் நவுலலாம் இல்லை, இடத்த விட்டு நவுலலாம் இல்லை, உட்காந்து நல்லா படிச்சுட்டான். ரொம்ப நாள் படிச்சுட்டு இருக்கான், 1 வருஷம் 2 வருஷம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான், ரொம்ப நாள் ஆகிட்டு. ஒரு நாள் அவன்கிட்ட என்ன பேசணும் ஆசை, ஆனால் வேகமாக கிளம்பும்போது பேசல. ஒரு நாள் அவன்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிட்டேன். என்ன தம்பி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஆனால் சார் படிச்சுட்டுங்க சார், எக்ஸாம் நிறைய எழுதிட்டேன் சார், 200 எக்ஸாம் மேலே எழுதிட்டேன் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தான். என்ன தான் ப்ராப்ளம் உங்களுக்கு கிடைக்காததுக்கு, என்ன தான் ப்ராப்ளம்னு பார்க்கும்போது, சார் நான் பஸ்ஸில் பரிச்சை எழுத போனால் பஸ்ஸு டயர் வெடிச்சிடும் சார், லேபில் பரிச்சைக்கு போனால் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகிடும் சார். ஃபுல் நெகட்டிவிட்டி. எனக்கே பக்குன்னு ஆகி போச்சு. ஒரு 2 ஸ்டெப்பு பின்னாடி காலை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கண்ணையே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிட்டான். இப்போ ஊட்டியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான், அப்பாயின்மெண்ட் ஆகிட்டான். அந்த டிலே அவனுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா நெகட்டிவிட்டி. அவனே ஒரு நாள் சொல்லிட்டாரு. இப்போ பாசிட்டிவிட்டியாக இருக்கும்போது டிலேயாக நடக்கிறது என்ன செஞ்சிடும், சீக்கிரமாக நடந்துடும். ஆனால் நம்ம பேசக்கூடிய வார்த்தையிலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவிட்டியாக மட்டும்தான் இருக்கணும். அப்புறம் இந்த பேசினவங்க பார்த்திங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்டை இம்பார்ட்டன்ட் வச்சாங்க. ஒன்று வந்து என்ன பேரண்ட்ஸு, இன்னொன்று என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் ஆட்கள் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸை தான் ரொம்ப இது பண்ணாங்க, டிஸ்கஸ் பண்ணி படித்தோம்பாங்க. இந்த ஃபீல்டில் ஃப்ரெண்ட்ஸை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும். இதுக்குன்னு இல்லை, வேலைக்குன்னு இல்லை, அதுக்கப்புறமும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடரும். வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, சப்போஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ கனிமுருகன் சார் வந்து இப்போ ட்ரெஸரியில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு, ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கான்டாக்டு அதை விட்டுறக்கூடாது. படிக்கிறதுக்கும் தேவை, அடுத்தாப்புல நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா இதையும் விட்டுறக்கூடாது. அதனால் துணிஞ்சு உட்காந்து படிங்க. அப்புறம் ஒரு
ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது என் ஃப்ரெண்டுக்கு நடந்த கதை. ஃப்ரெண்டு ஒருத்தன் உண்டு, நல்லா படிப்பான். அதாவது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் 2 விஷயம் தான் தேவை, ஒன்றும் கிடையாது. ஸ்பீடாக இருக்கணும், அக்யூரேசியாக இருக்கணும். போடக்குறையில் ரைட்டாக இருக்கணும். ஸ்பீடும் வேணும், அக்யூரேசி வேணும். ஸ்பீடு குறைஞ்சிட்டுன்னு வச்சுருங்களேன், நம்ம டிலே ஆகிடும். ரொம்ப நாள் இந்த ஃபீல்டில் நம்ம நிலச்சி நிற்கிறக்கே நமக்கு ஒரு ஸ்பீடு வேணும். ஸ்பீடாக இருக்கிறவங்க பாருங்கள், ஏதாட்டும் ஒரு ஃபீல்டில் சாதிப்பாங்க. பிறகு நம்ம போடக்கூடியது வந்து அக்யூரேசியாக இருக்கணும். அக்யூரேசினா போட்டது ரைட்டாக இருக்கணும். செஞ்ச தப்பை திரும்ப செய்யக்கூடாது. இது காம்படிட்டிவ் ஃபீல்டும் கிடையாது, எல்லா ஃபீல்டுக்கும் அதான். ஒரு கோட் ஒன்று படித்தேன், செஞ்ச தப்பை திரும்ப ஒருத்தன் செய்கிறான்னா பிச்சைக்காரன் ஆயிடுவானா. ஆனால் புதுசாக தப்பு செய்கிறான்னு வச்சுக்கோங்க, கோடீஸ்வரன் ஆயிடுவான். அப்போ நம்ம டெஸ்ட்டு போடும்போது கூட என்ன பண்ணலாம், புது தப்பு வரலாம். ஆனால் ஏற்கனவே வந்த தப்பை திரும்ப விட்டுறக்கூடாது. இப்போ நல்லா பழைய கரெக்ஷன் பார்க்கணும். அப்போ நாங்கள் படிக்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு 96 படிச்சுட்டு இருக்கோம், பேங்க் எக்ஸாம் தான் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ ஒருத்தர் எங்களுக்கு சீனியர் ஒருத்தர் பயங்கரமாக படிப்பார். அவரை பார்த்தா அப்படி பொறாமையாக இருக்கும். அவர் படிச்சுட்டு இருப்பார், பயங்கரமாக படிப்பார், நிறைய ஐடியாலாம் கொடுப்பார். அவர் வந்து சத்தியன்னு சொல்லிட்டு பிஓ எக்ஸாமுக்கு வந்து படிக்கார். படிச்சுட்டு நல்லா பயங்கரமாக படிப்பார். ஒரு பயங்கரமான மோட்டிவேஷன். கனரா பேங்க்கில் பிஓ கிடச்சிட்டு ஆனால் அந்த ஆர்டர் வர கொஞ்சம் டிலே ஆகுது. அப்போ என்ன சொன்னார்னா, அவர் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண பிறகு அவருக்கு ஆர்டர் வருது. ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம்லாம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு அந்த கனரா பேங்க்லேருந்து ஆர்டர் வருது. எல்லாருமே என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, பொண்ணு வந்த நேரம், வேலை கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், என்னம்மாலாம் சேர்ந்து உட்காந்து படித்தேன், ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்களே அப்படிம்பாங்க. என்ன என்ஜாய்மெண்ட்டு போகிறாங்க. அதனால் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு கண்டிப்பாக நேரங்கிறலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம படிக்கிறோம், அவ்வளோதான். நம்ம கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது. ஆனால் உழைப்புங்கிறது கடவுள். உழைச்சிட்டே இருக்கும், நீங்கள் விட்டுறாதீங்க. பின்னாடி உள்ளவங்களுக்கும் வேலை கிடைக்கும். வாய்ப்பே, அதை வேலை கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இங்கே வந்துகிட்டே இருக்கணும். இப்போ யாராக இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன் கேட்டிங்கன்னா, படிக்கலாம்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்துட்டு இருந்தாவே போதும். ஒரு லெவலுக்கு அப்புறம் உனக்கு ஒரு ஸ்பிரிட் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும். அது ஒன்று இழுத்துட்டு போயிடும். அந்த எனர்ஜி தான் வரணும். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். ஃபீல்டோட நீங்கள் குரூப் ஒன்று விட்டுறாதீங்க. அன்றைக்கி கூட அந்த பொண்ணை பேசணும்னு நினைக்கிறேன், ஃபோனில் பேசணும்னு நினைக்கிறேன், சுவேதாட்ட. இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் வேறு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, குரூப் 1 ஒரு எய்மாக வச்சுக்கிடுங்க. பாஸ் பண்ணினாலும் சரி, பாஸ் பண்ணலனாலும் சரி, குரூப் 1 மெயின்ஸ் எழுதுங்க. போகும்போது நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க, உட்காந்து எழுதுங்க. வாரம் வரும்போது உங்களை பாருங்கள், விட்றாதீங்க. லைஃப் முக்கியம். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே டீச்சர்ஸ் டே. ஆக்சுவலாக எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். நிறைய பேர் இதுக்காண்டி உழைச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக எனக்குமே நிறைய அப்பாயின்மெண்ட் வந்தது காரணம் என்னன்னா, இந்த டீச்சிங் பண்ணுறதுனால தான். நான் தான் சொல்லிட்டேன், ஆவரேஜ்னு சொல்லிட்டேன். எஜுகேஷனில் ஆவரேஜ், கொஞ்சம் மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் போடுவேன். முதல் டைம் ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பை பயன்படுத்தணும். கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு உண்டு, அவங்க வந்து என்னை கிளாஸ் எடுக்க சொல்கிறாங்க. எனக்கு பயம், என்னடா நம்ம டிகிரியே முடிக்காமல் அரைகுறையாக முடிச்சிருக்கோம், கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னோடனே அவங்க அப்படியே சொல்லிக் கொடுக்காங்க. எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கலைங்க. திரும்ப செஞ்சு பார்த்துட்டே இருக்கேன். மேக்ஸ் கிளாஸ் தான். திரும்ப ஒரு 20 நேரம் செஞ்சு பார்த்துருப்பேன். 20 பேருக்கு கூப்பிட்டு சொல்லிக் கொடுத்துருப்பேன். அவன் சொல்லிக் கொடுக்கும்போது கூட அந்த மனநிலை வந்து அவனை பார்த்துட்டே இருப்பேன். மறுநாள் கிளாஸ்க்கு போகும்போது தூங்கவே இல்லை. கிளாஸ் எடுத்துகிட்டு தூங்கிடுவோன்னு சொல்லிட்டு காலைல ஒரு 6:30 கிளாஸ் போகிறேன். ஏன்னா அந்த ஆசிரியர் வேலை, நீங்களுமே இன்னொரு ஆளுக்கு டீச் பண்ணிகிட்டே இருக்கணும். செம்மையாக இருக்கும். அதை தான் ஒரு பையன் பேசும்போது சொன்னான், இந்த படிக்கிறதே ஒரு போதை அப்படின்னு சொன்னான். படிக்கிறதும் போதை தான், டீச் பண்ணுறதும் ஒரு போதை தான். அப்போ காலையில் வந்து 6:30 கிளாஸ், 2 மணி நேரம் கிளாஸ், ஒரு சாப்டர் கொடுத்துருக்காங்க. பயங்கர ப்ரிப்பரேஷன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். கமலஹாசன் வந்து அவர் பொண்ணை வந்து முறையாக அந்த ஹேராம் படத்துக்கு பாடுறதுக்கு கூப்பிட்டு போகும்போது அந்த பொண்ணை காலைல 4 மணிக்கு எழுப்பி விட்டு பாட வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காராம். 4-5 ரவுண்டு. இப்போ காரில் கூப்பிட்டு போகும்போதும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காராம். ஏகப்பட்டாட்ட உள்ளே போய் பாட விட்டார். ஒரே ஷாட்டில் அந்த பொண்ணு பாடி முடிச்சுட்டு அப்புறம் வெளியே வந்து அந்த பேட்டி கொடுத்தாரு. எதுக்கு இவ்வளவு டார்ச்சர் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். தடவையே அந்த பொண்ணு வந்து டிஸ்குவாலிஃபை ஆகி அது இதாகிடக்கூடாது, அதனால் எவ்வளோ தூரம் பயிற்சி பண்ணுறோமோ நம்ம போய் என்ன செய்யலாம், ஸ்பாட்டில் போய் கலக்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்தேன். காலைல 6 மணிக்கு 6:30 கிளாஸ் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். காலைல 6:00லேருந்து கிளாஸ் 9 மணி வரை இருந்தது. கிளாஸை முடிக்க கிளாப்பு. டீச்சிங்கும் நமக்கு இதே கிடையாது, ப்ராக்டிஸ். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுமோ கிளாப் தட்டுறாங்க, எல்லாருமே கை தட்டுறாங்க. என்னடா நமக்கு இப்படி ஒரு இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பிடிச்சிக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஒரே புக்கை திரும்ப திரும்ப படிக்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் அடுத்த ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பாருங்கள், எத்தனை தடவை சொல்லிக் கொடுக்கலாம். அப்போ உங்களுக்குள்ளே ஒரு டீம் வச்சுக்கிட்டு உட்காந்து படிச்சுட்டுங்க. குரூப் ஒன்று விட்றாதீங்க. குரூப் ஒன்று சம்மந்தமாக என்ன உதவினாலும் கேளுங்க. ஏன்னா அங்கே இப்போ இது பண்ணுறோம், விட்றாதீங்க. குரூப் ஒன்றுங்கிறது ஒரு அல்டிமேட்டாக ஒரு கோல். அது ரீச் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். மீண்டும் வாழ்த்துக்கள். அடுத்த தடவை வெற்றி அடைய இருக்கும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ரொம்ப உழைப்பு, இந்த உழைப்பு நானும் அனுபவிச்சனால சொல்கிறேன். இந்த உழைப்புக்கு யாருமே அதை பங்கு போடல. நீங்கள் எல்லாரையும் உங்கள் உழைப்பை ஃபுல்லாக இன்னொரு ஆள் கொடுத்துட்டீங்க. அதனால் இந்த உழைப்புக்கு மிகப்பெரிய சல்யூட், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.